அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக சிம்மராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராகு ஒருவரை தவிர மற்ற பிரதான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக வலம் வருவதால முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருப்பதால பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. தனஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் இருப்பதால மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்குது. வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. குறிப்பாக இரவு நேர பணிகளின் போது பாதுகாப்பாக இருப்பது அவசியங்க. பின்னிரவு நேரத்தில் ராகுவினுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் என சூட்சும கிரகந்தங்கள் உங்களுக்கு கூறுதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் விபத்துக்கள் நேரிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இருட்டில் வழிகாட்டும் ஓர் ஒளி விளக்காக திகழ்ந்துங்க. ஜோதிடம் கூடுமான வரைக்கும் சிம்மராசினியர்கள் இந்த மாதத்துல சற்று வாகனங்களை கையாளும் போது கவனமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்டவசமாக உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால ராகுவினால் ஏற்படும் தோஷம் மிகவும் குறையுதுங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதும் குடும்பத்தில் விவாகம், சீமந்தம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் சுப செலவுகள் என்பது சற்று அதிகமாகவே இருக்குங்க. சமாளிப்பதில் பிரச்சனை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கருவுற்றிருக்கும் பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுங்க. சுக்கிரனை விட குருவே அதிக பலம் பெற்றுள்ளதால இந்த நவம்பர் மாதம் பிறக்கும் குழந்தைகள் ஆண் குழந்தைகளே அதிகம் இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. ஜென்மன் ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால குடும்பத்தில் நிம்மதி நிலவுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யம் ஏற்படுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த நவம்பர் மாதம் அமையிருக்குது. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. பெண் அல்லது பிள்ளை ஒருவருக்கு வேலை கிடைக்க செய்வாருங்க. மகரத்தில் அனுகூலமாக திகழும் சனி பகவான் அதே மாதிரி சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாக பிரிவினை சம்பந்தமான வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த நவம்பர் மாதம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகள் அனைத்தும் இந்த மாதம் நீடிக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்க செய்யுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்துல ஊதிய உயர்வு, சலுகைகள், உத்தியோக உயர்வு, சிலருக்கு இந்த உயர்வு காரணமாக இடமாற்றமும் ஏற்படும் என கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுது. வெளிநாடு சென்று வேலை பார்த்து செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் மிகவும் அனுகூலமான ஒரு மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. விற்பனை துறை, விளம்பரத்துறை, மருத்துவத்துறை ஆகியோருக்கு வெளியூர் பயணங்களிலும் கடின உழைப்பும் இரவு நேர கண் விழித்து உழைக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுத்தி செய்வாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகு புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்மராசினருக்கு வெற்றி காத்திருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த மாதத்தில் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் இவ்விரு துறைகளுக்கும் அதிகாரமும் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்றுள்ளதால தொழிலை விஸ்தரிப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டமா இந்த நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய நாடுகளில் புதிய தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. சக கூட்டாளிகள் ஒற்றுமையாக செயல்படுவாங்க. தொழில் மற்றும் வியாபார ரீதியான முன்னேற்றங்களுக்கு நீங்கள் முயற்சிக்கும் போது அந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முதல்
முதலீடுகளில் ஈடுபடும் போது சற்று எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குறிப்பாக பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யும் போது அதிக எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் பலத்துடன் சஞ்சரிப்பதாலும் புதனும் கை கொடுத்து உதவுவதாலும் கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் என்பது சற்று அதிகமாகவே இருக்குங்க. செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குது. மக்களிடையே வரவேற்பு மகிழ்ச்சி அளிக்குங்க. குருவினுடைய சுபபலம் காரணமாக திருக்கோவில்களில் பணியாற்றி வரும் நாதஸ்வர கலைஞர்கள், உதுவாமூர்த்திகள், ஆன்மீக உபன்யாசர்கள், சிலை வடிக்கும் சிற்பிகள் ஆகியோருக்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த நவம்பர் மாதம் அமையிருக்கு என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சியில் ஆதரவு பெருகுங்க. ராகுவினுடைய நிலை காரணமாக ஒரு சிலர் வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது. சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால தக்க தருணத்தில் செல்வாக்கு மிகுந்த ஒருவருடைய தலையீடு காரணமாக வெளிவந்து விடுவீங்க. கட்சி தலைவர்களுடைய குழப்பத்தினால் எதிர்கால தொடர்பு பற்றி கவலை ஏற்படுத்துவாருங்க ராகு. சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே புதன் மட்டும் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால அவரால் அதிக நன்மைகளை இந்த மாதத்தில் எதிர்பார்க்க இயலாதுங்க. ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால அடிக்கடி சிறு சிறு உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடுங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் அதிகரிக்குங்க. அசதியும் சோர்வும் உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. மாணவ மாணவிகள் உயர்கல்வி பெறுவதற்கு வெளிநாடு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட இருக்குது. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலை கண்டாலே மனம் மகிழ்ச்சி பெற இருக்குதுங்க. வருமானமும் இந்த மாதத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. ராகுவினுடைய நிலையினால வயல் பணிகளின் போது விழிப்புடன் செயல்படுவது மிகவும் அவசியங்க. விஷ ஜந்துக்களினால் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் நல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அண்டை நிலத்தவரோடு விரோதம் ஏற்படக்கூடுங்க. தவிர்ப்பது மிகவும் அவசியம். துலாம் ராசியில் சூரிய பகவான் பலம் பெற்றிருப்பது இதற்கு காரணமாக இருப்பதால சற்று கவனமோடு எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க. சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரே பிரச்சனை உங்கள் உடல் நலன் பற்றியதே ஆகுங்க. குடும்பமான வரையில் அதிக உழைப்பையும் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளையும் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. குடும்பத்தில் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளும் கவலை அளிக்குங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும் விதமா அமையிருக்குது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. சிறு உபாதை ஆனாலும் உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. இரவு நேரத்தில் தனியாக செல்வதை தவிர்த்து விடுங்க. சிம்மராசினியர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தான ராகுவிற்கு பரிகாரம் செய்வது மிகவும் அவசியங்க. சனிக்கிழமைகளில் பிரதோஷ காலம் ஆகிய மாலை நேரத்தில் ராகுவிற்கென்று மண் அகலில் எண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தாலே போதுங்க. கை மேல் பலன் அளிக்கும். அனுபவத்தில் இந்த பலனை உங்களால் காண முடியும்.